ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. தடைகளையும் தாண்டி சாதிப்போம். வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். மிஷன் லிட்டில் ஆப்பிள் எபிசோட் நம்பர் 8. வாங்க. நம்மளோட ஹீரோயினியோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம ஹீரோயினி பாய்சன் வச்சுருப்பாங்க இல்லையா, இவள் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்ருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி மேலே இருக்கிற டவுட் குறையவே குறையாது. இவ யார் எங்கேருந்து வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பீட்சா அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும். அவ தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு பொருள் வச்சு நம்ம ஹீரோ மறைச்சிருவாரு. உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், வாங்க வாங்க சீக்கிரம் சாப்பிடலாம், ஸ்பெஷலான ஐட்டம் கூட கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் ஐட்டமா? என்னது இது? இது வந்து நான் உங்களுக்காக ரெடி பண்ண ரெட் ப்ளம் போசிசியா. என்ன ப்ளம் போசிசியாவா? கேட்கவே வித்தியாசமாக இருக்குது. கைட் சொல்லுங்க பாஸ், நான் இங்கே தான் இருக்கேன். ஆ ஆ இவ டிஷ்ஷுன்னு கொண்டு வரும் போதெல்லாம் என் அடிவேர் கலக்குது. இந்த வாட்டி ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கா. இதை சாப்பிட்லாமா வேணாமா? இதில் பாய்சன் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆ அது அது அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ளாஷ்பேக்கை காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் சமைச்சு கொண்டு போகும்போது ஒரு நிமிஷம் நில்லு ஜார். ஆ என்னப்பா ப்ராசஸை முடிக்காமல் நீ பாட்டுக்கு போகிற? ஒரு நிமிஷம் போய் டெஸ்ட் பண்ணுங்க. ம் ஆ சரிங்க. ஏ இரு இரு இரு. என்ன அதில் பாய்சன் டெஸ்ட் பண்ணணும் செஃப் மேடம். ஆ பண்ண மாட்டேப்பண்ணே. என்ன கைட் மாமா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் போய் விஷம் வைப்பேனா? விஷம் வச்சு உயிரோட திரும்பி போக முடியுமா என்ன? என்னை நம்ப மாட்டியா நீ? சரி நீங்கள் போகலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். சரி ஓகே, வா வா நான் முன்னாடி போகிறேன், பின்னாடி வந்துரு ஐயா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாம் எங்கே போய் முடிய போதோ. ஷோ சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைடும் கிளம்பிடுவார். அதை நினச்சி பார்த்தா இவர் இருப்பார். ஒன்று தான் கேட்குற, பதிலே இல்லை. சொல்லிடாத. பண்ணியாச்சு பீட்சா, நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஓ அது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? நம்மளோட ஹீரோ அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுவார். எப்படி இருக்கு? ஏதாவது சொல்லியா? என்ன நல்லா இருக்கா இல்லையா? உண்மையாலுமே இவளுக்கு நல்லா சமைக்க தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு உன்னோட சமையல் ஒன்றும் மோசம் இல்லை. வெரி குட். எனக்கு தெரியும் டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னா நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. பீட்சா இது மறுபடியும் பாய்சன் வச்சுட்டாளா இந்த லூஸு? ஐயோ ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, நான் ஜெயிச்சிட்டேன் ஜாலி, நான் ஜெயிச்சிட்டேன் ஐயா. ஐயோ பீட்சா, ஏய் பைத்தியக்காரி, என்ன செஞ்ச? அவர் ஏன் மயக்க கிடக்குறாரு? அது என்ன செஞ்சுன்னு கேட்டேன். அங்கே பாரு, அங்கே பாரு பாரு. எங்கே போயிட்டாரு? எங்கே பீட்சா பீட்சா எங்கே போயிட்டீங்க? இப்போ தானே என் கண் முன்னாடி மயங்கி கிடந்தாரு. என்ன நடக்குது இங்கே? மேஜிக்கு. நாங்கள் 2 பேரும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுறோம். அவர் வெளியில் ஒளிஞ்சிருக்காரான்னு நீ போய் செக் பண்ணு. நீ கைடு தானே, போ போ, வெளியில் தான் ஒளிஞ்சிருப்பாரு. இங்கே பாரு, ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்ணுறது மட்டும் தெரியுது. நான் வர வரைக்கும் எங்கேயும் போயிடாத, வேற எதுவும் செஞ்சிடாத. நடந்தாலும் சரி இங்கேருந்து மட்டும் வெளியில் வராத. கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்கிறத கேளுடியம்மா. நான் வந்துடுறேன் சரியா? போ போ, வெளியில் போ. எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஹை, நான் நினச்ச மாதிரி இங்கே தான் தூங்கிட்டு இருக்காரு. பீட்சா. நம்மளோட ஹீரோக்கு முழிப்பு வந்துடும். இந்த கேம் கூட நல்லா தான் இருக்குது, நீங்கள் சாகவே இல்லைல்ல. ஹை, கேமோட 98லேருந்து நான் 97க்கு வந்துட்டேனே. மறுபடியும் எனக்கு நீ பாய்சன் வச்சுட்டல ஒன்று. ஹலோ, எழுந்துட்டிங்களா? தெரியுறேண்ணா. இவ்வளோ ஜெயிலில் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் நம்மளோட ஹீரோயினி காலர்களுக்கு டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா இருக்கா? நான் தான் செஃப் மேங். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது என்னது? இதுதான் நண்டுன்னு சொல்லுவாங்க, தெரியாதா உங்களுக்கு? டேய் இது நண்டாண்டா, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறியா? சாப்பிடு சாப்பிடு, நிறைய சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்படியே திரும்பி பார்க்காம சாப்பிடுங்க. அதடி
வெளியில் வந்தாச்சு, தப்பிச்சு போயிட வேண்டிதான். இதை நம்பி சாப்பிட்லாமாடா? எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. பயத்தால கீத்தால போயிடுச்சுன்னா, அதுவும் இல்லாமல் அவங்க பார்த்துட்டாங்கன்னா நாம் செத்தோம்ல. டேய், தேவையில்லாதெல்லாம் பேசாதடா. அவங்க ராயல் செஃப்பு. அதுவும் இல்லாமல் அவங்க எங்கே தப்பிச்சு போக போகிறாங்க? நம்ம தான் இருக்கோம்ல. நீ சாப்பிடு. வாய் திறந்துருக்கிறதுனால தான் நீ என்னென்னவோ பேசுகிற. தின்னு தொலை. சரி சரி. சின்ன மன்னிச்சிருங்க பாஸ், அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையா? இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற. உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எதோட அடிப்படையில் அவளை இவ்வளோ தூரம் நீ நம்பின? சொல்லு. அது எப்படி நான் சொல்ல முடியும்? எனக்கும் அவளுக்கும் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருக்குன்னு. அது நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரையும் நம்பினதில்லை. அவளை நம்பி நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்கன்னா உங்கள் நம்பிக்கை நான் அவமதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவளை நம்பினேன். அவ்வளோதான். எனக்கும் அவளுக்கும் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. சரி, நீ போகலாம். சரிங்க பாஸ். நல்ல வேலை நம்ம பக்கம் டவுட் எதுவும் திரும்பலை. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்திருப்பாரு. அவங்களோட ட்ரெஸ், அதாவது ஹீரோயினி போட்டிருந்து அந்த சமைக்கிற ட்ரெஸ் தொங்கிட்டுருக்கும். அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. நீ ஏன் இப்படி பண்ண? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பீட்சாக்கு பாய்சன் வைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அவர் மேலே வன்மோ? உன்னை நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? இப்படி ஒரு பிரச்சனை நீ மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போது சிஸ்டர் வந்துடுவாங்க. என்ன பார்த்துட்ருக்க? எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு இத்தனை வருஷத்தில். நான் சொல்கிறேன், அவளை ஜெயிலில் இருந்து கூட்டிகிட்டு போயிரு. அவள் ஜெயிலில் இருக்கிறது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. இங்கேருந்து அவளை தூரமாக கூட்டிகிட்டு போயிடு. ஏன் இவ்வளோ அவசரம்? ஏன்னா நான் ராயல் செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ஆசைக்கு அவள் தடையாக இருக்கா. உனக்கு உன்னோட லவ் கிடைக்கணும். எப்படி பார்த்தாலும் நம்ம காரியம் ஒன்று தான். ஏன் நீ அப்படி செய்யக்கூடாது? அவள் மெங் ஃபேமிலியே கெடுக்க பிறந்திருக்கா. இதுதான் சரியான நேரம். அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். இதில் ஒன்றும் குறைச்சில்ல. சரி, நான் உனக்கு கெஞ்சுறேன், தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிரு. நான் இந்த டைசன் சிட்டியோட செஃப் ஆகணும், இந்த அரண்மனையோட செஃப் ஆகணும். புரியுதா உனக்கு? அவள் இருந்தால் என்னால் முடியாது. எங்கேயாச்சும் தூரமாக கூட்டிகிட்டு போயிடு. நீ அவளை லவ் பண்ணுறல்ல, அப்படின்னா கூட்டிகிட்டு போயிருப்ப. நீ ஏன் தயங்குற? நீ இப்படி தயங்கி நிற்கிறத பார்த்தா அவள் மேலே உனக்கு சுத்தமாக லவ் இல்லைன்னு நினைக்கிறேன். யார் சொன்னா? நான் அவளை லவ் பண்ணுறேன். நீ தேவையில்லாதெல்லாம் பேசி என் மனசு குழப்பாத. நான் இப்போவே ஜெயிலுக்கு போய் அவளை ஒரு முறை பார்க்க போகிறேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், லூஸாக இருப்பானோ? அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்